நம்மளுடைய நெறிக்கும் இதுக்கும் வந்து பெரிய வித்தியாசம் இல்லை. அவர் சொல்கிற விஷயங்கள் வந்து நம்ம ஏற்கனவே பின்பற்றுறது தான். அது வந்து ஜாதி, மதம், மொழி இனம் கடந்து இருக்கிறதுனால எல்லாரும் பின்பற்றக்கூடிய அளவில் அது இருந்தது. இன்றளவும் பின்பற்ற வர்றதுக்கு காரணம் அந்த பாகுபாடு இல்லாதது தான். ஆச்சாரங்கள் எல்லாமே விலக்கி எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்லாமல் இறைவனை வணங்கணுன்றதுக்காக தான் சமரச சுத்த சன்மார்க்க சங்கம்னு வச்சதுக்கு காரணம் என்னென்னா, எங்கேயுமே வந்து அந்த மத சமய சாயம் இல்லாமல் பொதுவான நிலையாக இருக்கணுன்றதுக்காக தான் அந்த பெயரை அவர் தேர்ந்தெடுத்து வச்சது. அதனுடைய கொள்கையும் அதனுடைய வழிபாட்டு முறைகளும் அப்படி தான் இருந்தது. அதில் வந்து எந்த ஒரு சார்பும் இல்லை. அது வந்து ஏன்னா இது பின்பற்றக்கூடிய அன்பர்களுக்கு தான் அது புரியும். பொதுவாக எதிர்ப்பாளர்களுக்கோ வெளியிருந்து பார்க்கணும் அது பற்றி புரிய வாய்ப்பில்லை. அந்த நெறிக்குள்ளே வந்தவங்களுக்கு தான் அது புரியும். ஏன்னா இது ஏற்கனவே இருந்த நெறி தான் அதை அவர் வந்து எளிமைப்படுத்தி கொடுத்துட்டார். எளிமைப்படுத்தி கொடுக்கும்போது அது வந்து பொருள் தெரிஞ்சவங்களுக்கு அது பின்பற்றுறதுக்கு ரொம்ப எளிமையாக இருந்தது. ஏன்னா அப்போ வந்து பல சமயங்களால் மதங்களால் பிரிவுபட்டு இருந்த காலகட்டம் அவர் இருந்த காலகட்டத்திலலாம். ஆனால் அதெல்லாம் வந்து மாற்றி மக்களை வந்து ஒரு நிலைக்கு கொண்டு வந்து அவங்க தன்னோட பிறப்போட நோக்கத்தை உணரணும். அதாவது பிறவி வந்து பார்த்திங்கன்னா பிறந்து வருவது பெருந்துன்பம், பிறவான நிலை தான் பேரின்பம். அந்த நிலையை தான் நிறைவில் அவர் அடைஞ்சார். அந்த மாதிரி நிலையை மரணமில்லா பெருவாழ்வு முக்கியமாக சொன்னா வள்ளல் பெருமானோட அந்த அற்புதமான நெறி உயிர்கள் வந்து பிறந்து இறந்துட்டு இருக்கு. விரும்பிய பொருளை விரும்பிய பிராண்டில் வாங்கலாம். வீட்டு வேலையின் சுமையை குறைக்க இல்லத்தரசி திட்டம் ரூபாய் 8000. 23 ஏப்ரல் வாக்களிப்பீர் உதயசூரியன் சின்னத்திற்கு.